இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுற கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிரபஞ்ச சக்தி. இந்த பிரபஞ்ச சக்தி அப்படின்னு இந்த டாபிக் ஏன் நான் இப்போ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு பிரபஞ்ச சக்தினா என்னன்னு ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். அது எப்படி வெளியில் பிரபஞ்ச சக்தி இருக்குது, நம்ம உடம்புக்குள்ளே எப்படி இருக்குது. நாம் பெரிய பிரபஞ்ச சக்திங்கிறது வெளியில் பார்க்குறோம். குட்டி பிரபஞ்சம் அப்படின்னு நம்மளை சொல்கிறோம். அப்போ குட்டி பிரபஞ்சம் என்னென்னு ஃபஸ்ட்டு நம்ம உடம்பை தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி பெரிய பிரபஞ்சம் என்னென்னு வெளிப்புறத்தில் தெரிஞ்சுக்கிறோம். அது ரெண்டுமே உள்ளே பார்க்குறோம். அது எப்படின்னா, அந்த பெரிய பிரம்மாண்டமாக எல்லையற்று இருக்க, அது யாருமே பார்க்க முடியாத அந்த பிரபஞ்சம் நம்ம உடம்புக்குள்ள இருக்குது. நம்ம உடம்புக்குள்ள இருக்கிறத பிரபஞ்சத்தை நம்ம உணர்கிறோம். அந்த வெளியில் இருக்க பிரபஞ்சமும் உள்ளே இருக்க பிரபஞ்சமும் எப்படி நமக்குள்ளே இணைஞ்சு நம்ம அந்த அந்த சக்தினால் ஈர்ப்பு விசை அதை விட்டு நம்ம அந்த எல்லையற்ற அந்த பிரபஞ்சக்குள்ளத்துக்குள்ளே கலக்கிறோம். இந்த உடல் இருக்கு இல்லையா, இந்த உடல்லிருந்து பிரபஞ்சமும் வெளியில் இருக்க பிரபஞ்சமும் ஒரு இணைந்து நமக்கு எப்படி ஒரு சக்தி கொடுத்து நம்ம அந்த எல்லையற்ற பிரபஞ்சத்தோடு கலக்கிறோம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி இந்த எல்லையற்ற பிரபஞ்சத்துலேருந்து ஒன்றா வந்த தான் இந்த உடல். அந்த உடலுக்குள்ளே இந்த பிரபஞ்சம் இருக்குது. இந்த கான்செப்டை ஏன் கொடுத்தாங்கன்னா, நம்ம சுத்தமாக மறந்துடுவோம். உள்ளுக்குள்ளே பிரபஞ்சம் கொடுத்து, இவ்வளோ அறிவு கொடுத்து, இவ்வளோ தெளிவு கொடுத்து, இப்போ கொடுத்துமே நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம யார், நம்ம எங்கேருந்து வந்தோம், இந்த உடல் எப்படி வந்துச்சு, இதெல்லாம் நம்ம மறந்து போயிட்டோம் மாயைங்கிறது கான்செப்டுக்குள்ளே. அப்போ இன்னுமே எதுவுமே கொடுக்காம இருந்தால் நம்ம எப்படி தான் பண்ணுவோம். அதாவது என்னென்னா, அந்த பேராற்றலுக்கு, அந்த அந்த பெரும் ஜோதிக்கு, அந்த கருணை உள்ளதுக்கு, அந்த அருட்பெரும் கருணைக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு நம்ம இதெல்லாம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு. அதனால தான் அதுவே இது இப்படி கட்டமைச்சிருக்கு. அதுதான் உண்மை. அப்போது இந்த எல்லையில்லாத பிரபஞ்சத்துக்குள்ளே தான் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறது உண்மை இல்லையா. அப்போ எனக்குள்ளே அது இருக்குது, வெளியும் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சு இல்லையா. அப்போ இதை கேட்குறதுக்கு ஒரு ஒரு நம்ப முடியாத மாதிரி இருக்கும். இது உணர முடியாத மாதிரி இருக்கும். என்னமோ பேசுகிறாங்க அப்படின்னு தோணும். ஆனால் நான் சொல்கிறது பிரமிப்பில் ஆழ்த்துறதுக்காண்டி இல்லை, உங்களுக்கு அவநம்பிக்கை தரணுங்கிறதுக்காண்டி இல்லை, உண்மை. இது பல சந்தேகங்களை ஏற்படுத்தினா கூட இது சத்தியமான உண்மை. இது கற்பனையோ இல்லைன்னா யாரோ சும்மா பொழுது போகலன்னு எழுதி வச்சதோ இல்லை, உணரப்பட்டது. அந்த இடத்துக்கு போனது, அதுவாக மாறினவங்க அந்த இடத்துல போய் அதை எப்படி இருக்குன்னு எழுதி காட்டினது. அப்புறம் இந்த இந்த உடலில் எப்படி இருக்குங்கிறத பார்த்தவங்க. ஸோ ரெண்டையும் பார்த்து அந்த பிரபஞ்சத்துக்கும் உடல் உள்ள பிரபஞ்சமும் ரெண்டு பேரும் யார் பாலமாக பார்க்குறாங்களோ அவங்களால இது சொல்ல முடியும் இல்லைங்களா. அப்போ அந்த பிரபஞ்சம் எப்படி இருக்குது அப்படின்னா, மூணாக இருக்குது. திரவம், வாயு, இந்த 3 பரிணாமத்தில் தான் இருக்குது. அப்போ அதுதான் இந்த 3ஓட கான்செப்டில் தான் இந்த பிரபஞ்சமே இருக்குது. அப்போது எப்படி இருக்குது, உலோகங்களாக இருக்குது, நீர்நிலைகளாக இருக்குது, அதுக்கப்புறம் அப்புறம் வாயுக்களாக இருக்குது. இதெல்லாம் எதை வச்சு இதெல்லாம் இருக்குது அப்படின்னா, இந்த அண்டத்தில் தூசி இருக்குது பார்த்திங்களா, தூசி படலம். நம்ம சயின்ஸில் படிச்சிருப்போம் ஸ்கூலில். அந்த தூசி படலம் மட்டும் இல்லை அப்படின்னா நம்ம மரம் இருக்குல்ல, அந்த மரமும் நம்மளும் ஒன்றா தான் இருப்போம். அப்போ இந்த கான்செப்டை தெரிஞ்சிச்சு, இந்த டெக்னாலஜி தெரிஞ்சவங்க ஒன்றாயிறாங்க. எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. மகாவதர் பாபாஜி என்ன பண்ணுவார்னா, ஒரு தடவை இந்த 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 நான் ஒரு கதை சொல்லியிருந்தேன், அந்த சதுரகிரி கதை. ஐயோ, கதைன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா, நானே கதைன்னு சொல்கிறேன். ஒரு வேளை கதை தானே, மாயையிலன்னு வரும்போது நானே கதை, அப்படி மொத்தம் இது ஒரு திரைக்கதை, அவ்வளோதான். அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த சதுரகிரியில் மகாவதர் பாபாஜி கூட அவர் ட்ராவல் பண்ணிட்டு கொஞ்ச நாள் இருக்கும்போது அவர் சொல்லியிருப்பார். இந்த மாதிரி என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த ஒரு மரம் இருந்துச்சு, அந்த மரத்துக்குள்ளே பாபா உள்ளே போய்ட்டு வெளில வந்துடுவார். அப்போ இந்த கான்செப்ட் இப்படி தான் இருந்திருக்கு. அப்போது நல்லா யோசித்து பாருங்கள், இது பிரம்மாண்டமா, இது சாதாரண விஷயம் தானே, நமக்கு தெரியாததுனால இது பிரம்மாண்டம்னு நம்ம நினச்சிக்கிறோம். இப்போது நான் இப்போ சூரிய மண்டலத்துக்கு போயிட்டு வந்துட்டேன். ஆனால் அதை பேசிட்டேன் எல்லாமே. அது ஏன் நீங்கள் நம்ப மாட்டீங்க, எல்லோரும் போகல. ரெண்டாவது என்னென்னு கேட்டால் அது சாத்தியமே இல்லைன்னு சொல்கிறீங்க. அறிவியல் சுத்தமாக சொல்லுது எரிஞ்சு சாம்பலாயிடும்னு. நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த எரிஞ்சக்கூடிய பொருளுக்கு ஏற்ற மாதிரி என்னோடய சூழ உடல், என்னோட இந்த அது மாற்றி அமைக்கப்பட்டு திரும்ப அந்த இடத்துக்கு போயிட்டு திரும்ப நான் இந்த உடலுக்குள்ள வர மாதிரி ஏன் வந்திருக்கக்கூடாது, இல்லை, அதான் உண்மை. இந்த
ஒரு கதை உண்டு. அந்த ஒரு அரசன், அந்த அரசன் பேர் தெரியல, ஏதோ ஒரு அரசன். அரசன் வந்து அந்த பொண்ணை அவங்க பொண்ணை கொண்டு போய் என்ன பண்ணுவார்னா கல்யாணம் பண்ணி தரதுக்கு. அந்த பொண்ணு பேர் ரேவதி. யாரோட பொண்ணு அரசன் பெண்ணு? அந்த ரேவதின்னு நினைக்கிறேன். அவங்க கூட பலராமனுக்கு கல்யாணம் பண்ணி தருவாங்க. அந்த ரேவதியை கொண்டு போய் அது சத்தியுகம், துவாபர யுகம், கிரேதாயுகம், கலியுகம் அப்படின்னு இருக்குது. சத்துரயுகம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு யுகம். ஒரு மகா மூல யுகம். அந்த மகா யுகம் அப்போ அந்த 4 யுகங்கள் சேர்ந்தது தான் இது. அப்போ எத்தனையோ அதே இது வந்து ஒரு சதுர்யுகம்னு வச்சுக்கோங்க. இது மாதிரி பிரம்மாவுக்கு வந்து ஒரு நாள் 27 சதுர்யுகம். ஒரு நாள் வச்சுக்கலாமா? ஆமாம், ஒரு நாள் வந்து 27 சதுர்யுகம். அப்புறம் இதே மாதிரி வைகுண்டத்துக்கு, இதே மாதிரி சிவலோகத்துக்கு, கைலாயத்துக்கு, இந்த மாதிரி ஒரு டைம் பீரியட் இருக்குது. அப்போ பாருங்கள், எல்லாருமே வந்து ஒரே டைமில் இயங்கவே மாட்டோம். வேறு வேறு டைமில் இருக்குது. என்னால் இதை அடித்து எப்படி சொல்ல முடியுதுன்னு கேட்டிங்கன்னா, நான் நிஜமாகவே அந்த சூழ உடல் எடுத்து அந்த சூட்சும உலகத்துக்கு போயிட்டு வந்த அந்த இறைவன் அருளால் எனக்கு அந்த இந்த 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 என்னால் இப்போ உங்கள்கிட்ட சொல்ல முடியுது. நான் வந்து சமாதி பழகும்போது நான் நிறைய இந்த மாதிரி பார்த்துருக்கேன். அந்த தேவதைகள் கூட, அந்த இந்த மாதிரி உலகங்கள் கூட அவங்களோட அவங்க லாங்குவேஜ் தான் பேசலை. ஆனால் லாங்குவேஜ் பேசலை, இருந்தாலும் அந்த இடத்துக்கு போயிட்டு வரணும். இனிமேல் நான் என்ன நினைக்கிறேன்னா, அவங்க கூட போய் என்ன தான் கலந்து வரலாம். இப்போ எனக்கு கொஞ்சம் தைரியம் வந்துடுச்சு. முதல்ல வந்து புரியாமல் இருந்துச்சு, இப்போ எனக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம காலேஜுக்கு போகும்போது ஃபஸ்ட்டு செமஸ்டரில் வந்து ஒரு பிடிபட்டிருக்காது பார்த்தீங்களா? ஏதோ நடத்தியிருப்பாங்க, ஏதோ பண்ணியிருப்போம். செகண்ட் செமஸ்டரில் நமக்கு கொஞ்சம் அந்த சப்ஜெக்ட் பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும். தேர்ட் செமஸ்டரில் நல்லாவே மார்க் வாங்கியிருப்போம். அப்படி அடுத்து வரணும் அந்த நம்ம ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சிருப்போம். நமக்கு இன்ட்ரெஸ்ட்டோடு இருந்தால் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி தான் இந்த சூழ உடல், இந்த பயணம், அந்த மாதிரி இந்த உடலோட தன்மை, இது எப்படி வந்து பிரபஞ்சமாக உள்ளே இருக்குது, இது எப்படி வெளியே போகுது, இது எப்படி என்னை கொண்டு போய் லிஃப்ட் பண்ணி அங்கே போகுது, அந்த ராக்கெட் மாதிரி எப்படி என்னோடய உடல் எடுத்துகிட்டு போகுது, நான் அங்கே எப்படி கான்சியஸோடு பார்க்குறேன், அந்த கான்சியஸோடு திரும்ப எப்படி இந்த உடலுக்கு வரேன், இந்த உடலோட கான்சியஸ் வந்து எனக்கு எப்படி வந்து திரும்ப இதை வெளிப்படுத்துது, இப்போ எப்படி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன், இதெல்லாம் எனக்கு இப்போ புரிஞ்சிருச்சு. அதனால் நான் இப்போ தைரியமாக நான் என்ன நினைக்கிறேன்னா, அங்கே உள்ளவங்கள்கிட்ட பேசினா என்ன அப்படின்னு தோணுது. ஆனால் இதே மாதிரி பேசியிருக்காங்க, இதே மாதிரி பேசினதையும் நம்மக்கிட்ட ப்ரூஃபாக சயின்டிஃபிக்காக வந்து எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஆனாலும் இது என்னோடது இல்லையா? இதே நேரத்தில் சரி, இப்போது அதுக்குள்ளேயும் இதை இப்படி சொல்லிட்டேன். சரி, இதை நான் இந்த பிரபஞ்ச ஆற்றல்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சதெல்லாம் கொஞ்சம் ஒரு 5 வீடியோ பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கேன், என்னெல்லாம் தெரியும் அப்படின்ட்டு. அப்போ வந்து என்ன கேட்டிங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், பிரபஞ்ச ஆற்றல்னால் பிரபஞ்சம் இந்த வீடியோலெல்லாம் பிரபஞ்சத்துக்கு நன்றி, பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்கிறீங்களே, முதல்ல பிரபஞ்சம்னா என்னது, பிரபஞ்சம்னா எப்படி இருக்கும், பிரபஞ்சத்தில் யார், நீங்கள் தான் பிரபஞ்சம்னு சொன்னால் அந்த பிரபஞ்சத்துக்கே நன்றி சொல்லிக்கிறீங்க. அப்போ உங்களுக்கே நன்றியா? அப்போ என்ன சொல்கிறது? அப்போ தான் நினச்சேன் நான், பிரபஞ்சம்னா ஃபஸ்ட்டு என்னென்னு சொல்லுவோம். சரி, எனக்கு தெரிஞ்சதை சொல்லுவோம். பிரபஞ்சங்கிறது வந்து எல்லாத்துக்கும் நன்றி நன்றி சொல்லிகிட்டு இருக்காங்க. நீருக்கு நன்றி, நெருப்புக்கு நன்றி, பஞ்சபூதங்கள் நன்றி பார்த்துட்டோம். ஆனால் பிரபஞ்சத்துக்கு நன்றி எங்கெங்கே பிரபஞ்சத்தை பார்த்தோம்? அப்போ நம்ம தான் பிரபஞ்சங்கிறோம். எங்கே இப்படி குனிஞ்சு பார்த்தா எங்கள் பிரபஞ்சம் தெரியுது, எங்கே இங்கே அண்டங்கள் தெரியுது, எங்கே என் கண்ணுக்குள்ளே என் உறுப்புகளில் தானே தெரியுது, எங்கே தெரியுது? இத்தனோண்டு இருக்க வானமே, இது இருக்க நட்சத்திரமே எவ்வளோ தூரத்தில் இருக்குன்றாங்க, எவ்வளோ ஒளியாண்டுகள் போகணுங்கிறாங்க. அப்புறம் எப்படி நான் அந்த பிரபஞ்சமாவேன்? அப்படின்னா அந்த பிரபஞ்சம் என்னன்னு தெரியணும்ல. அதனால் உங்களுக்கு அந்த பிரபஞ்சம்னா என்னங்கிறத எனக்கும் உணர்ந்த அளவுக்கு, புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு உள்ளதை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இது இன்னும் ஒரு 5 வீடியோ முடிஞ்ச வரைக்கும் அதை போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பிரபஞ்சம்னா அக்கு வேற ஆணி வேற, இது தான் பிரபஞ்சம் அப்படின்னு உங்களுக்கு அப்படி மைனூட்டாக தெரியணும். அப்போ நீங்கள் என்ன ஒன்றா, பிரபஞ்சம் தான் நம்மங்கிறத சொன்ன பத்தாது, அனுபவத்துட்டு வந்துடணும், அறிவில் மலர்ந்துடணும். ரெண்டாவது என்னென்னா உணர்வாக நீங்கள் ஆகணும். அது அடி கோடிட்டு அப்படி இப்படி இப்படி கோடு போட்டு இப்படி இன்ட்டு போட்டு இப்படி புள்ளி வச்சு வி இம்பார்ட்டன்ட் போடுவோம்ல கொஷின்ஸில், முக்கியமான கொஸ்டின் போடுவோம்ல, அது மாதிரி போட்டுக்கோங்க. உணர்வு, இந்த உணர்வாக மட்டும்தான், கான்சியஸாக மட்டும்தான் நீங்கள் ட்ராவல் பண்ண முடியுது. இல்லைன்னா ட்ராவல் பண்ண முடியல. அங்கே உள்ள கான்சியஸும் நம்ம உள்ள கான்சியஸ்க்கும் ஏன் எனக்கு அந்த காட்சி மட்டும் கொடுக்கப்பட்டிருக்குன்னா, இன்னும் நான் வளராமல் இருந்திருக்கலாம், எனக்குள்ளே கொடுக்கப்படாமல் இருந்திருக்கலாம். நான் இப்போ தான் அந்த சூழ உடல் சூக்கம் உடலில் ப்ரீகேஜி எல்கேஜி தான் வந்திருக்கலாம்.
இன்னும் கொஞ்சம் நான் இப்போ நான் வந்து ஒரு ஸ்கூல் வந்திருக்கலாம், ஒரு 5th வரைக்கும் வந்திருக்கலாம். இப்போ எனக்கு கொஞ்சம் தெளிவு வந்திருக்கு. அதே இது நான் 11th 12th வந்துட்டேன்னா இன்னும் கொஞ்சம் இருக்கும். நான் காலேஜ் வந்து பிஹெச் லெவல் வந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், பிரபஞ்சம்னா இந்தாங்க அப்படின்னு உங்க கண்ட்லே நானும் அது யார் ராமகிருஷ்ண பரமஹம்சர் மாதிரி விவேகானந்தர் கேட்ட மாதிரி கடவுளை பக்கவா இந்தாங்க கடவுள் பாருங்கள் அப்படின்னு சொல்லி நானும் காமிக்கிற மாதிரி வந்துடலாம். கேட்க நல்லா தான் இருக்குது. இதே மாதிரி நிறைய பேர் இருந்திருப்பாங்க. ஆனால் ஏன் இப்படி சொல்லாமல் விட்டாங்க அப்படின்னு தான் தெரியல. சரி, நமக்கு தெரிஞ்சதை சொல்வோம் அப்படின்னு நான் சொல்கிறேன். இன்னும் சொல்லப்போனால் நானேவா சொல்கிறேன், இந்த பிரபஞ்சமே சொல்ல வைக்குது, நம்ம ஒரு கருவி அவ்வளோதான். ஆனாலும் உங்களை கேட்குற மாதிரி நீங்கள் கேட்குற மாதிரி நானும் இதை வந்து இன்ட்ரெஸ்ட்டாகவும் ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு விருப்பத்தோடையும் தான் அந்த செயல் செய்கிறேன் அப்படின்னு இதை இப்போ பதிவு பண்ணிக்கிறேன். சரி, அப்போது மொத்தம் என்ன சொல்லிகிட்டு இருந்தேன், இந்த பிரபஞ்சம் வந்து எப்படி என்னை கொண்டு போய் அந்த சமாதியில் நான் எப்படி அங்கே போயிடுறேன், இந்த சமாதியில் நம்ம இந்த உலகத்தை தாண்டி இன்னொரு உலகத்துக்கு போகிறோம்ல, அது எந்த வகையில் போகிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு இதான். அப்போ எப்படி தெரியுமோ அந்த 6 சக்கரங்கள் வழியாக நம்ம வந்து அப்படியே ட்ராவல் பண்ணி அப்படி லிஃப்ட் ஆகி மேலே போய் அந்த அந்த சகஸ்காரம் ஓப்பன் ஆகி அந்த இப்போ இந்த பிக்சரில் கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, இப்படி தான் அந்த இப்படி ஸ்வங்கினை சுற்றி அது மாதிரி தான் எல்லாமே போகுது. இது வெளியில் உள்ளது. அந்த பிரபஞ்சம்னா அந்த படத்தில் கொடுத்துருக்கேன், வெளியில் உள்ள பிரபஞ்சம். உள்ளுக்குள்ளே இருக்குது பார்த்தீங்களா, உள்ளுக்குள்ளே நான் அது வந்து அந்த அந்த நேர்கோடு அந்த உள் பிரபஞ்சம். அது உள் பிரபஞ்சம் அது வந்து எது வழி போகுதுன்னா அந்த சக்கரங்கள் வழி போய் அது வந்து எப்படி போகுது, அந்த மூச்சு காற்றை தான் போகுது. எதை போகுது, இடகலை பின்கலையாக தான் போகுது. அப்படியே அந்த இடகலை பின்கலை அப்படியே சூரியகலை சந்திரகலையாக மாறி அப்படியே போய் சுழுமுனையில் போய் 2 சூரியகலை சந்திரகலை ஜாயின் பண்ணிடுது. ஜாயின் பண்ணி அந்த உஷ்ணம் போய் நம்ம திரும்ப 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 பயிற்சி பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்மளோட மூச்சு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு அது எந்த எக்ஸாம்பிள் சொல்கிறா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சைக்கிள் ஓட்ட ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வேணாம் எந்த எக்ஸாம்பிள் வேணாம், ஒரு பொருளை திறக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்புறம் அந்த பொருள் திறக்க ஈஸியாயிரும். என்ன சொல்லலாம், எந்த பொருளும் தான், ஐயோ டக்குன்னு வர மாட்டேங்க. ஒரு பூட்டை திறக்கிறோம், புது பூட்டாக இருக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். திரும்ப திரும்ப நீங்கள் வீட்டில் போட்டு ஒரு வருஷம் கழிச்சு அந்த பூட்டை திறந்தால் ஈஸியாக இருக்கும் பார்த்தீங்களா. அதுக்காண்டி மழையிலையோ இரும்புலையோ துருப்பிடிச்சிச்சின்னா கஷ்டமாக இருக்கும், அது இல்லை. சரி, இது அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி திறக்கும்போது கஷ்டமாக இருக்குல்ல, அதே மாதிரி தான் முதல்ல கஷ்டமாக தெரியும். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா பழக பழக வந்து ஈஸியாயிரும். அது அந்த அந்த இதை சொல்கிறேன், அந்த லேயர் அதைத்தான் சொல்கிறாங்கல்ல, அந்த 10ஆம் வாசல்னு சொல்கிறாங்கல்ல, அந்த அந்த சகஸ்காரத்தில் உள்ள அந்த அந்த உச்சி குழி இருக்குது பார்த்தீங்களா, அது பக்கத்தில் என்ன இருக்குன்னா காதுகிட்ட ஒரு ஓட்டை, காதுகிட்ட ஒரு இது ஒரு 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 அக்குபஞ்சர் மாதிரி நடு உச்சந்தலையில் தான் சுருமுனை இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம ஃப்ரண்ட்டில் ரெண்டு ஒரு அக்குபஞ்சர் 2 பாயிண்ட்டு, காதுகிட்ட இந்த பக்கம் 2 பாயிண்ட்டு, இந்த பக்கம் 2 பாயிண்ட்டு. அதுதான் அந்த அருங்கோணம் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த எப்படி ஒரு கோணம் அருங்கோணம் அது மாதிரி இருக்குது. அந்த அருங்கோணத்தில் உள்ள அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் நடுவில் தான் சுழுமுனை இருக்குது. அந்த நடு சுழுமுனையில் வந்து நம்ம அப்படியே பயிற்சி பண்ண அந்த காற்று பட்டு அந்த ஹீட்டு அந்த 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 காமம் மூலம் வந்து இந்த உடல் உறவு கொள்ளும்போது ஏன் அந்த ஹீட்டு வருதுன்னு புரியுதா, அதுதான் இப்போ தான் ஹீட் வருதுன்னே புரியுது. அப்போ அந்த ஹீட் வந்து என்ன ஆகுதுன்னா அந்த அந்த அது வந்து அந்த 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 நிகழ்ச்சி மூலம் அது வெளியேறுது. ஆனால் இப்போ என்ன பண்ணுதுன்னா அந்த ஹீட் மேலே நோக்கி ஒருவேளை அதை தான் மேல் நோக்கி தள்ளுறாங்க. மேல் நோக்கி போய் அந்த திருமூலர் சொன்ன பரியங்க யோகம் மாதிரி மேலே ஏற்றி அதை கொண்டு போய் அந்த ஹீட் என்ன ஆயிடுதுன்னா ஆவியாக போய் அந்த ஆவி பட்டு அந்த அந்த லேயர் வந்து கரைஞ்சிருது. அது சளிப்படலை மாதிரி இருக்குது மேலே, சரிங்களா. அந்த சளிப்படலாம் கரைஞ்சோடனே அந்த இடத்துல இருக்க ஒரு இனிப்பான தண்ணி வருது. அது இனிப்பான தண்ணியை தான் நம்ம அமிர்தம்னு சொல்கிறோம். அப்போ உமிழ்நீர் ஃபுல்லாக என்ன ஆகும் அப்படின்னா ஸ்வீட்டாக இருக்கும். அந்த நெல்லிக்காய் சாப்பிட்டு ஒரு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரி இருக்கும். வாயை ஃபோன் ஊதினீங்கன்னா அப்படி இந்த ஏசி சில் வாட்டர் குடிச்சிட்டு வாயை ஃபோன் ஊதி பாருங்கள், அதே மாதிரி சில்லுன்னு இருக்கும். அதுதான் அமிர்தம். நீங்கள் வந்து அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போதை இருக்கும் அப்படின்னு என்ன சொல்கிறது, அதை தான் சிவ போதை போல் இந்த சித்தர்கள்லாம் சாதா போதையில் இருக்கான்னு சொல்லுவாங்க சிவன்லாம். இதுதான் போதை போல். அப்போ அந்த மாதிரி இருக்கும். அது மேலே போய்ட்டோன்னு வச்சுக்கோங்க, மேலே போயிடுச்சு. அந்த பிரபஞ்சம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிரபஞ்சத்தோட இந்த நம்ம போகிற அந்த மேலே உள்ள இது வந்து அதோட போய் கனெக்ட் ஆகிடுது. இப்போ ராக்கெட்லாம் விடுறோம், விடுபட திசைன்னு சொல்கிறாங்கல்ல, 13 கிலோமீட்டர் தாண்டி நம்ம அண்டவெளியில் 13 கிலோமீட்டரா 23 கிலோமீட்டரா சரி இப்படி போய் விடுபட திசைன்னு வந்துடும். அது போனோடனே ராக்கெட் வந்து டாங்கின்னு அந்த வளிமண்டலத்தை விட்டு வெளில போயிடும். நம்ம பூமியோட அந்த ஈர்ப்பு விசையை தாண்டி வெளியில் போனோடனே அது பிரபஞ்சத்தோட அப்படி அந்த விண்வெளி அந்த இந்த நம்ம சொல்லுவோம்ல வழி அடுக்கு மண்டலம்,
அதை தாண்டி அதை விட தாண்டி போனோடனே புவியீர்ப்பு விசை தாண்டி நம்ம அந்த கேப்சர் போயிடும். இப்போ நிலாவுக்கு போனாலாம் புவியீர்ப்பு விசையிலவே இல்லை, நம்ம அப்படியே இப்போ எல்லாமே வந்து மிதப்போம். எடை வந்து ரொம்ப குறைவாக இருக்கும், இங்கே உள்ளதுக்கும் அங்கே இருக்கும். அதே மாதிரி வெவ்வேறு கிரகங்களில் வெவ்வேறு ஒரு நிலை இருக்கலாம். சில இதில் பார்த்தா நம்ம வந்து நம்ம வெயிட் வந்து 1000 கிலோவாக இருக்கலாம், சில இடத்துல பார்த்தா 1 கிலோவாக இருக்கலாம், சில இடத்துல பார்த்தா 100 கிராமாக இருக்கலாம், சில இதில் பார்த்தா 1 கிராமாக இருக்கலாம். இதில் வந்து பஞ்சு மாதிரி இருக்கலாம், இளம் பழம் பஞ்சு மாதிரி இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரி ஆகுது. அப்போ ஆகும்போது என்னதுன்னு கேட்டிங்கன்னா, ஏன் ஃப்ரீக்வன்சிக்கு, ஏன் அறிவுக்கு, என்னக்கு எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அந்த இப்போது 5th டைமென்ஷன், 6th டைமென்ஷன், 7th டைமென்ஷன், 12th டைமென்ஷன், 36 டைமென்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த டைமென்ஷனுக்குள்ளே கனெக்ட் ஆகிடுது. அது வந்து குவாண்டம் என்டாங்கிள் அப்படிங்கிற கான்செப்ட் படி நான் யாரை தேடுறேனோ, நான் எந்த ஃப்ரீக்வன்சியில் இருக்கனோ, அது அங்கே இருக்கிறது ஏதாவது ஒரு ஃப்ரீக்வன்சியில் இருக்கோ ஏதாவது இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்குள்ளே போய் நான் வந்து மெர்ஜ் ஆகிடுறேன். அப்போ அது வந்து என்னென்னா, அங்கே இப்போ வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே இப்போ உங்கள் வீடை பார்க்குறதுக்கும் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து பார்த்து பேசுகிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா, அதே மாதிரி நான் அதை பார்க்க மட்டும் செஞ்சுட்டு வந்துடுறேன். இன்னும் நான் அவங்களோட கனெக்ட் பண்ணியோ அவங்க என்னோட கனெக்ட் பண்ணியோ பார்க்குற அளவுக்கு எனக்கு இல்லை. ஆனால் இப்போ ரீசெண்டாக நான் வந்து சமாதி அந்த தியானம் பண்ணும்போது அங்கே உள்ளவங்க என்கிட்ட பேசின மாதிரி இருந்துச்சு, நானும் பேசின மாதிரி இருந்தது. ஸோ அப்போ இனிமே தான் இருக்கும். ஆனால் அவங்க கேட்கும்போது என்னென்னா, நீ விளையாட்டுக்கு வந்தியா இல்லை அவங்க கேட்டாங்க என்கிட்ட அந்த 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 இதுலேயே அந்த அந்த சுற்றுச்சூழல் பயணத்துலேயே கேட்டாங்க, நீங்கள் ஏற்கனவே இங்கே வந்திருக்கீங்களா அப்படின்னு. ஒரு ஒரு அந்த 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 பயணத்தில் போது ஒரு பெரிய கேட் இருக்குது, அந்த பெரிய கேட் இருக்குது, அது கேட்டு எல்லாத்துலேயும் ஒரு ஒரு இது இருக்கும் போல் இருக்குது. இப்போ நம்ம பூமியோட கேட்டு இருக்கோம், இப்போ நம்ம இந்தியாவுக்கு ஒரு கேட் வச்சுருக்கோம்ல, தமிழ்நாட்டுக்கு ஒரு கேட் வச்சுருக்கோம்ல, இது நம்ம மும்பை வந்து இந்தியாவின் நுழைவாயில், தூத்துக்குடி வந்து தமிழகத்தின் நுழைவாயில்னு வச்சுருக்கோம்ல, அதே மாதிரி ஃப்ளைட்டுக்கு வச்சுருப்போம் போல், அதே மாதிரி வந்து இது வச்சுருக்கோம்ல, அதே மாதிரி இந்த பூமிக்கு ஒரு கேட் இருக்கும் கண்டிப்பாக. மேலேருந்து கீழேருந்து மேலேருந்து இங்கே வரும்போது இந்த கேட்டை தாண்டி இங்கிட்டு வர்றோமா, இல்லை இங்கேருந்து போகும்போது அந்த கேட்டை தாண்டி போகிறோமான்னு தெரில. ஆனால் வேறு உலகத்துக்கு போகும்போது அந்த கேட்டு தாண்டி போகிறோங்கிறது தெளிவாக தெரியுது. அங்கே பெரிய கேட் இருக்குது, அந்த பெரிய கேட்டு கீழே நம்ம எம்மா பெருசாக தெரிகிறோம் அப்படின்னா, நம்ம தெரிறோன்னா நம்ம ஒரு கையை வச்சா எப்படி இருக்கும் அந்த அளவு தான் நம்ம தெரிறோம். அப்போ கேட் அம்மா பெருசாக இருக்குது. அதுக்கு வந்து ஒருத்தர் இருக்கார், அதுக்கு கேட் கீப்பர் மாதிரி ஒரு சிஸ்டம் மாதிரி வச்சுருக்காரு. அவர் மயில் ரேகை வச்சுருக்காரு. அந்த மயில் ரேகை வச்சு தான் டக்குன்னு சொல்லி நீங்கள் யார் வந்திருக்கீங்க, யார் போயிருக்கீங்க, நம்ம செக்இன் செக் அவுட் பண்ணுறோம்ல, இன் அவுட்டு, அது மாதிரி வந்து அந்த இதுலேயும் மெயின்டைன் பண்ணுறாங்க. அவங்க வந்து இது நீங்கள் ஏற்கனவே வந்திருக்கீங்களா, இங்கே இப்போ என்ன பார்க்க வந்திருக்கீங்கன்னு வேறு கேட்குறாங்க, சரிங்களா. அப்போ இதுலேருந்து எல்லா கிரகத்துக்கும் எல்லாத்துக்கும் ஒரு ப்ரொடெக்ஷன் இது இருக்குதுன்னு தெரியுது. ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, அங்கே வந்து எது எல்லாமே கிளாஸாக இருக்குது, சில இது வந்து வைரங்களாக இருக்குது, சில இது தங்கமாக இருக்குது. இப்போது இந்த பிக்சரில் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இதே மாதிரி மனிதர்கள் ஃபுல்லாக தங்கமாகவே இருக்காங்க, ஆனால் முகம் மட்டும் கொஞ்சம் மாறி இருக்குது. அப்புறம் வந்து என்ன சொல்கிறது, இப்போ நீங்கள் தங்கம் வைரம்லாம் இருக்காங்களா, அவங்க வந்து வீடவே இந்த எப்படி நம்ம சிமெண்ட்டு செங்கல் போட்டிருக்கோம், அவங்க தங்கம் வைடூரியம் வெள்ளியை வச்சு தான் வீடே செஞ்சுருக்காங்க. முத்துக்கள்லாம் வீட்டில் சாதாரணமாக தொங்க விட்ருக்காங்க. ஸோ அங்கே வந்து மண் அப்படின்னு ஒன்று இல்லவே இல்லை. ஸோ அப்போ இந்த மாதிரி இருக்குது. அப்போ இப்போ நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன், இப்போ உள்ளே போய்ட்டோம், கனெக்ட் ஆகிட்டோம். இந்த மாதிரி தான் கனெக்ட் ஆகிட்டுருக்கு. அந்த எது வழி போகிறோன்னா அந்த சக்கரங்கள் வழி தான் போகிறோம். சக்கரங்கள் வழி போகிறோங்கிறது வந்து நம்ம மூச்சு வந்து போகுது இல்லையா, அதுதான். சில டைம் மூச்சு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்குள்ளேயே வலதுபுறம் சுற்றும், இடதுபுறம் சுற்றும். இங்கே பார்த்தீங்கன்னா எப்படி இந்த பிரபஞ்சத்தில் வந்து இந்த அந்த கைக்கிட்ட ஷோல்டர்கிட்ட ஒரு பிரபஞ்சம் கொடுத்துருக்குல்ல, அதே மாதிரி தான் நம்மளோட சக்கரங்கள்லாம் அந்த காற்று சுற்றும். இந்த தலைக்கு மேலே இருக்குல்ல, அதே மாதிரி தான் மூலாதாரத்தில், சுவாதிஷ்டானத்தில், மணிப்புரகத்தில் சுற்றும். என்ன அந்த ரவுண்டு கொஞ்சம் பெருசாக போட்டுக்கோங்க உங்களை சுற்றி. அதே மாதிரி இப்போ புத்தருக்குலாம் இது வந்து 6 மாதிரி இருக்கும்ல, அது வந்து 2 கிலோமீட்டர் மாதிரி இருந்துச்சா, இது மாதிரி ரொம்ப பெருசாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போது இந்த மாதிரி தான் இருக்குது. அப்போது அந்த ஒரு புள்ளியில் நம்ம மூலாதாரத்தில் கொண்டு போகிறது, நம்ம உச்சிக்குழியில் கொண்டு வந்து அந்த உச்சிக்குழியில் இருக்கிறத நம்ம வந்து பார்க்கும்போது அந்த பிந்து அப்படின்னு சொல்லுவாங்க, அதை அப்படி பார்க்குறோம். நான் அதை விந்து நாதம், பரவிந்து பரநாதம், என்னென்னமோ பேர் வச்சுருக்காங்க, துரியம் துரியாதீதம், இதெல்லாம் சொல்லாமல் நான் சும்மா அப்படி சொல்கிறேன். இவ்வளோ தான் பேசிக்கு, இதை தெரிஞ்சுக்கிட்டு ஈஸியாக பண்ணணுங்கிறதுக்காண்டி. எனக்கே தெரியுது இதெல்லாம் வந்து பயங்கரமாக ஏதோ பெரிய விஷயம் மாதிரி அப்படியே பொத்தி பாதுகாத்து ரகசியமாக சொல்கிறாங்க. நான் வாட்டுக்கு இப்போ ஏதோ அசால்ட்டாக சொல்கிறேன். அதனால் ஏதோ இது விளையாட்டுத்தனமாக நினச்சிக்காதீங்க. நான் சொல்கிற விதம் தான் அப்படி இருக்குது. ஆனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதையும் நீங்கள் கருத்தில் வச்சுக்கணும். ஸோ நீங்கள் இந்த பிரபஞ்சம் வந்து சக்தி வந்து நமக்குள்ளே நம்ம மனசாக, நம்ம இந்த மனம்ங்கிறது வந்து
இப்படி வந்து ஒரு சப்பாத்தியை வந்து ரோல் நீளமாக பண்ணிவிட்டு அதை உருண்டை உருண்டையாக சுற்றி பண்ணோன்னு வச்சுக்கோங்க. இந்த பரோட்டாக்கு மாவு பிசைஞ்சு இப்படி சுருட்டினா ஒரு ரவுண்டு வரும் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் மனமே இருக்குது உள்ள சுழற்சி மாதிரி. அது வந்து அது சுழற்சிட்டே இருக்குது. அதுதான் அந்த மனம் விசை. அதுதான் அந்த ஆல்ஃபா, பீட்டா, தீட்டா, காமா அப்படிங்கிற அந்த அந்த இதே வந்து சுழற்சி வந்து மனம் வந்து அப்படி சுழலுது. அது எப்படி சுழலுது? அந்த எண்ணம் எப்படி சுழலுது? அந்த அந்த ஜீவகாந்த சக்தி, அந்த காந்த சக்தி, அந்த வெப்ப சக்தி, அப்புறம் மின் சக்தி, அப்புறம் எல்லாம் சேர்ந்து அணு காந்த சக்தியாக மாறி அப்படியே நம்மக்கிட்ட வருது. அப்போ நீங்கள் 2 கையை இப்படி நல்லா தேய்ச்சிட்டு அப்படி 2 கையை ஒட்டுங்க, அப்படி காந்த மாதிரி இழுக்கும். பார்த்தீங்களா? இப்போ உங்களுக்கு வந்து கொஞ்சம் எனர்ஜிலாம் வேணும், கொஞ்சம் நீங்கள் யோகாவே ஒன்றும் ஃபஸ்ட்டு ஒரு தேய்ங்க, நல்லா தேய்ச்சிட்டு கையெல்லாம் இந்த விரல இப்படி நல்லா தேய்ச்சிட்டு உள்ளங்கையை வச்சு இந்த உள்ளங்கைக்குள்ளே அந்த விரலை வச்சு தேய்ச்சிட்டு அப்படியே தேய்ச்சிட்டு நல்லா கை வச்சு பாருங்கள், லைட்டாக வந்து அப்படியே காந்த மாதிரி இழுக்கும். இதே பயிற்சி பண்ணி நல்லா இது பண்ணி கொஞ்ச நேரம் உட்காந்து தியானம் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு பாருங்களேன், அப்படியே ரொம்ப இன்னும் இழுக்கும். அப்போ அந்த அந்த அதை நீங்கள் காந்த சக்தியும் அணுசக்தி வெப்ப சக்தி எல்லா சக்தியும் நம்ம இழுத்துருக்கோம், அதிகமாகிருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போது அந்த வெளியுள்ள பிரபஞ்சமும் உள்ளே இருக்க பிரபஞ்சமும் உள்ளே கனெக்ட் ஆகி இப்போ நான் சொல்லும்போது உங்களால் புரிஞ்சிக்க முடியுதா? என்னால் புரிஞ்சிக்க முடியுதுன்னா நான் அதை அனுபவத்தில் பார்த்துருக்கேன், உணர முடியுது. அதனால் நீங்கள் இது வந்து இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்களும் பாருங்கள், உங்களால் முடியும். தயவுசெய்து என்னென்னா இதை முதல்ல ஃபஸ்ட்டு நம்ம வாசிங்க. 2வது என்னென்னு கேட்டிங்கன்னா, இது வந்து என்னதோ ஒரு வித்தை கிடையாது, இது வந்து ஒரு பெரிய ரகசியம் கிடையாது. ஆனால் ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, இதை வந்து அதிசயங்கிறத தாண்டி நம்மளே அதிசயம், நம்மளே பிரபஞ்சங்க கணிதம் எவ்வளோ தூரம் பேசுகிறேன். நம்ம பிரம்மம் அப்படின்னு சொன்னால் மட்டும் பத்தாது, நான் பிரம்மம் அப்படின்னு சொன்னால் மட்டும் பத்தாது. அது எப்படி அப்படிங்கிறத நம்ம சொன்னும்போது, ஓ இப்படி தானா இவ்வளோ தானாங்கிறது உங்களுக்கு உங்கள் மனத்துக்கு புரிஞ்சு, உங்கள் அறிவுக்கு புரிஞ்சு, இந்த மாயிலேருந்து நீங்கள் விடுபட்டு நீங்களும் இதே மாதிரி ஆனும்போது எவ்வளோ பேரானந்தம். அதுக்கு தான் இந்த மாதிரி. ஸோ நீங்கள் வந்து அந்த வெளிப்புறத்துலேயும் பிரபஞ்சம், உள்ளுக்குள்ளேயும் பிரபஞ்சம் சொல்லும்போது அந்த மூச்சு வந்து உங்களுக்குள்ளே ஒரு இதில் அப்படி வந்து ஒடுங்கிடும் உள்ள. அதை தான் நம்ம வந்து இந்த ஒயிட்டு, இந்த வெளிச்சம் சொல்கிறோம் பார்த்திங்களா, பேரொளி, இந்த மஞ்சள் ஒளி. முதல்ல மஞ்சள் கலரில் நான்லாம் ஃபஸ்ட்டு அந்த லைட் எரியும் போது பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு உட்காந்து நான் ஒரு நாள் 2029 தான் இதெல்லாம் அனுபவத்துக்கு வந்துருச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி டைம்லாம் பயிற்சி பண்ண காலத்தில் இப்படி வரும் பார்த்தீங்களா, இப்படி திரும்பி பார்க்கும்போது பக்கத்தில் ஏதோ ஒரு ஒரு குண்டு பல்பு மஞ்சள் பல்பு எரிஞ்சிட்டு ஆஃப் ஆன மாதிரி தெரியும். நான் டக்குன்னு பார்த்துட்டு இது எப்படி அப்பா இப்போ இந்த இடத்துல எல்லோ கலர் பல்பு எரிஞ்சிச்சுன்னா எல்லாம் சிரிப்பாங்க. ஏக்கா நீங்கள் வேற ஏன் இந்த மாதிரி சொல்கிறீங்கம்பாங்க. இப்போ வந்துச்சு அப்படிமே ஆரம்பத்தில். அப்புறம் பார்த்தீங்கன்னா அது பழகிருச்சு. அப்புறம் எனக்கு இப்படி ஒரு கொஸ்டின் வந்துன்னு வச்சுக்கோங்களேன், நான் அது வந்து ரொம்ப தேடி பார்ப்பேன். கடைசியில் வந்து எப்போது நமக்கு ஆன்சர் வந்தானே திரும்பணும் விட்டுருவேன். அதுதான் எனக்கு ஒரு ப்ளஸ்ஸாகவே இருந்துச்சு. இப்போ எனக்குள்ளே சுற்றுதுன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி சுற்றுது, பயங்கரமாக சுற்றுது, முதுகில் சுற்றுது, அந்த சக்கரங்கள்லாம் சுற்றுதுன்னா நீ பாட சுற்று போ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவேன். அது என்னன்னு தேடுறதுல கொஞ்சம் இருந்தால் கூட அதுக்கப்புறம் அந்த கலர்ஸ்லாம் வரும் பார்த்திங்களா, அந்த கலர்ஸ் இதில் என்ன கலர்ஸு, இது என்ன கலர்ஸுன்னு சொல்லி தேடுறதுல அது எனக்கு எடுத்தோடனே இந்த வாலெட்டும் அந்த பிங்க்கும் வந்தோடனே என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, நான் எங்கே கூடி இந்த பக்கம் கூடி வரும்னு நினைக்கிறதா இல்லை இந்த பக்கம் கூடி வருங்கிறதா எனக்கு கொஞ்சம் குழப்பமாயிடுச்சு. அதாவது என்னென்னா சகஸ்காரம் ஓப்பன் ஆகி வந்து ஆக்ஞா சக்கர வழி வந்து அப்புறம் விசுத்தி வந்து அப்புறம் வந்து அநாகதை வந்து அப்புறம் மணிப்புரகம் அப்புறம் சுவாதிஷ்டானம் அப்புறம் மூலாதாரம் வருமா, இல்லை மூலாதாரத்துலேருந்து சுவாதிஷ்டானம் மணிப்புரகம் அநாகதம் விசுத்தி ஆக்ஞி சகஸ்காரம் போகணுமா அப்படின்னு சொல்லி அப்படி கூடி வருமா இப்படி கூடி வருமானு எனக்கு வந்து என்னென்னா இந்த ரெண்டுமே வருங்கிறது வந்து எனக்கு வந்து ஃபஸ்ட்டு மேலேருந்து கீழே வந்தது தான் நான் உணர்ந்திருக்கேன். எல்லோரும் கீழேருந்து வருங்கிறாங்க, என்னடா இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு. அதை விட என்னென்னா என்னமோ பூ மலருங்கிறாங்க, வாழைப்பூ இப்படிங்கிறாங்க, எனக்கு ஒன்றுமே அப்படி வரலையே. இன்னும் சொல்லப்போனால் எனக்கு அப்படிலாம் வந்து அது ஒரு வகையில் ப்ளஸ்ன்னு சொல்லலாம். நான் யார் சொன்னால் எந்த அனுபவத்தையும் நான் எடுத்துக்கவே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு அப்படி வரலையேன்னு. அது ரொம்ப வருஷமாக அப்படி எடுத்துக்கவே இல்லை. சரி எல்லோரும் சொல்கிறாங்களே நம்மளும் செஞ்சு பார்க்கணும்னு செய்யும்போதே எனக்கு அது ராங்காக போயிடுச்சு. அதனால் எப்போ நல்ல வேலை நம்ம எடுக்கவே இல்லை. அப்போ எந்த அனுபவத்தையும் நான் கம்பேர் பண்ணல. அது யாருக்கு வந்தாலும் திருமூலருக்கு வரட்டும், தாய்மானவருக்கு வரட்டும், யாருக்கு வந்தாலும் அவங்க பார்த்துருக்காங்க ரைட் அப்படி தான் பார்த்தேன். நமக்கு வரும், வராமல் போகும்லாம் சொல்ல வரல, நான் அதை நம்பினேன். அதுதான் அங்கே விஷயம். நீங்கள் வந்து அதே கான்செப்ட் தான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் நம்பிக்கோங்க. உங்களுக்கு வரும்போது வரட்டும், உங்களுக்கு இறைவன் அருள் கொடுக்கும்போது கொடுக்கட்டும், நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இப்போ சமையல் போட்டிக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுதான் ஒரு ஞானம் வச்சுக்கோங்க. சமையல் கற்று வச்சுக்கோங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க, எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. போட்டின்னு அறிவிக்கு வரட்டும், அதுக்கப்புறம் நீங்கள் களத்தில் கலந்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஜெயிக்கிறது தோக்குறதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சு வைக்கிறது நல்லது இல்லையா, அந்த வகையில் தான். அப்போ இந்த பிரபஞ்சம் வந்து நமக்குள்ளே உள்ள ஆற்றல் சூழுங்கிறத நம்ம உணர முடியும். அது எப்படி அது டெஃபினட்டாக உணர முடியும். அந்த அந்த பிரபஞ்ச சக்தி உள்ளே போகிறது வந்து நம்ம நெத்தி பருவத்துலேருந்து அழகாக விரியும். சேம் டைமில் வந்து நம்ம சக்கரங்கள்லாம் வெளியே போகிறது தெரியும். அதுக்குள்ளே வந்து அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் வந்து என்னென்னா நம்ம பிரபஞ்சமாக இருக்கோம் அப்படிங்கிறது நம்ம பிரபஞ்சத்தை பூமியை விட்டு மேலே போயிட்டோம்ல அப்போ தெரியும். அப்போ வந்து ஒரு ஒரு உள்ளுக்குள்ளேயும் வெளிக்குள்ளேயும் பிரபஞ்ச ஆற்றல் நமக்குள்ளே வந்துருச்சு அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். அப்புறம்தான் அந்த நம்ம பயிற்சி பண்ண உடலுக்குள்ளே உள்ள அந்த சக்தி வந்து மேலேயும் கீழேயும் போகுது. அந்த சமாதியில் சொன்னேன் பார்த்தீங்களா, அது மூலாதாரத்துலேருந்து அப்படி வந்து